வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் யானை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானை இன்னொரு சிற்பி செய்யுது. இது திருத்த வந்திருக்கு. இது கொஞ்சம் தடை நிறையா இருக்குன்னாக, கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் திருத்தி அடிக்கிறக்காண்டி வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ தடையாக இருக்குன்னு. நான் இந்த மாதிரி முழு யானை இதுவரையும் அடித்ததில்லை. தலை அடிச்சிருக்கேன். யானை இந்த மாதிரி முழுசாக அடிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ இதுக்கடுத்து திருத்தணும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஒழுங்கு பண்ணி அடித்து கொண்டு வரணும். இப்போ அந்த வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது கட்டையோட சைஸ் தேக்க மரம். அது 10 இன்ச்சி அகலம், 12 இன்ச்சி நீளம். இதுக்கோட கணம் 4 இன்ச்சி கணம். நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறா இருந்தால் இந்த அளவுக்காண்டி மரத்தை எடுத்து 6ஆக கட் பண்ணி அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டியே, இனிமேல் அடித்த வீடியோ வரப்போகுது பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்தபடி ரப்படி போட்டுருந்துச்சு. இப்போ நான் நைஸ் பண்ணி கீழே உள்ள மட்டை பலாதிக்கெலாம் ஒழுங்கு கொண்டு நைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அந்த வாளுக்கெல்லாம் கீத்துளியை போட்டுட்டு, காது எல்லாம் சரி பண்ணிவிட்டு, கண்ணை சரி பண்ணிவிட்டு, தந்தம் கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சு, அதில் பெய்க்காலை வச்சு ஒட்டிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டேன். இப்போ ஒயிட்னர் வச்சு அந்த தந்தத்துக்கும் நகத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். 2 கோட்டிங் தேய்ச்சி எடுத்துட்டேன் போட்டு. 80 தாள் யூஸ் பண்ணேன், சிவப்பு தாள். அப்புறம் நைஸு கருப்பு தாள் ஒன்று யூஸ் பண்ணேன். இது 2 தாள் போட்டு உப்பு தாள் போட்டு தேய்ச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.